அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு நிறைந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ ஜுல்ஹஜ் மாதம் வருகிறது. இந்த ஜுல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப நாளிலிருந்து யார் 9 நோன்பு நோட்பாங்களோ, அதாவது பிற 9 வரையில் யார் நோன்பு நோட்பாங்களோ 9 வருஷங்கள் நோன்பு நோற்ற நன்மைகள் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக கிடைக்கும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஜுல்ஹஜ் மாதத்தில் ஆரம்ப 10 தினங்களில் யார் ஒரு நோன்பு நோட்பாங்களோ ஒரு நோன்புக்கு 1 வருஷம் நோன்பு நோற்ற நன்மைகளை அல்லாஹ் தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று யார் அரஃபாவுடைய நோன்பு நோட்பாங்களோ பிறை 9, யார் அரஃபாவுடைய நோன்பு நோட்பாங்களோ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அவங்களோட 2 வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும். கழிஞ்ச வருஷ பாவம், முன்னால் வரக்கூடிய வருட பாவம், 2 வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமா அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, யார் அரஃபாவுடைய அதாவது ஜுல்ஹஜ் மாதத்தில் ஆரம்ப தினத்தில் யார் ஒரு நோன்பு நோட்டுட்டு அதே இரவை ஹயாத்தாக்குவாங்களோ, குர்ஆன் ஓதுவது கொண்டு, ஜிக்ருகளை கொண்டு, சலவாத்துக்களை கொண்டு, சதக்காக்களை கொண்டு, இஸ்திக்ஃபார்களை கொண்டு, தொழுகையை கொண்டு யார் அந்த பகலில் நோன்பு பிடிச்சி அதே இரவை ஹயாத்தாக்குவாங்களோ அவர்களுக்கு எந்த அளவு கண்டா ஒரு லைலத்துல் கத்ர் இரவை அடைந்த நன்மை அல்லாஹ் பரிபூர்ணமாக தருவான், எந்த குறையும் இல்லாமல் தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ். அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ 9 நோன்பை நோற்று 9 இரவுகளை ஹயாத்தாக்கினா, பெருநாளுடைய இரவை சேர்த்து 10 இரவுகளை ஹயாத்தாக்கினா 10 லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்ச நன்மைகளை அல்லாஹ் பரிபூர்ணமாக தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ அன்பார்ந்தவர்களே, இப்போ ரமலான் மாதத்தில் சிலவங்க நோன்புகளை விட்டிப்பாங்க, நோயின் காரணத்தினால, பிரயாணத்தின் காரணத்தினால, ஏதாவது ஒரு காரணத்தினால ரமலான் மாதத்தில் சிலவங்க நோன்புகளை விட்டிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நினச்சிருமா, இப்போ ஜுல்ஹஜ் மாதத்தில் நோன்பு வருது தானே, அந்த நோன்பு பிடிப்பீங்க தானே, பிடிக்கும் பொழுது முதல்ல கலாவுடைய நியத்தை வச்சுக்கோங்க. ரமலானில் விட்ட நோன்பை கலா பண்ணுகிறேன் என்ற நியத்தை வச்சுக்கொண்டு 2வது ஹஜ்ஜுடைய நோன்பு நோட்கிறேன். அப்போ டபுள் நன்மை. அப்போ எங்கள்ட கலாவும் ஆகிடும், நோன்புல விட்ட நோன்பு அது கலாவாக மாறிடும். அப்போ எத்தனையோ பேர்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை அல்லாஹுக்காண்டி ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கும் நன்மை கிடைச்சிடும். ஏன்னா மற்றவங்க அமல் செஞ்சால், மற்றவங்க நோன்பு பிடிச்சா உங்களுக்கும் வந்து நன்மை கிடைக்கும். எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க, அதனால் டபுள் நன்மை கிடைக்கும். அதனால் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். அதே போன்று வரக்கூடிய ஜுல்ஹஜ் மாதத்துடைய 10 தினங்களையும் அமல்களை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு, ஜிக்ருகளை கொண்டு, சலவாத்துகளை கொண்டு நீங்கள் அதை கழியுங்க. அது மட்டுமல்ல, அரஃபாவுடைய தினத்தில் அரஃபா மைதானத்தில் கேட்கப்படக்கூடிய துவா தான் ஆக விசேஷமான துவா, அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்வான். அதனால் அரஃபாவுடைய நோன்பு நோற்று உங்களோட தேவைகளை அல்லாஹ் இடத்துல நம்பிக்கையோடு கேளுங்கோ, அல்லாஹ் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ்.